அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களுக்கும் மற்றும் உங்கள் குடும்பத்தினருக்கும் சகல செல்வங்களும் கிடைக்க, வாழ்க்கையில் நிம்மதியுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கொண்டு இந்த பதிவை நான் துவங்குகிறேன். இந்த பதிவில் நாம் துலாம் ராசிக்கான 2025ஆம் ஆண்டிற்கான பொது பலன்களை நாம் இப்போது பார்க்கலாம். இந்த பொது பலனானது எதன் அடிப்படையில் கணிக்கப்பட்டது என்றால், ஆண்டு கிரகங்களான குரு பகவான், ராகு கேது பகவான்கள் மற்றும் சனி பகவான் ஆகியவற்றின் பெயர்ச்சியின் அடிப்படையில் இந்த பொது பலன் கணிக்கப்பட்டது. இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு சதவீதம் கிடைக்கும் என்பதை நான் தசாபுத்தியின் அடிப்படையில் கணித்து இந்த வீடியோவின் இறுதியில் நான் உங்களுக்கு வழங்கியுள்ளேன். எனவே நண்பர்கள் அனைவரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்னதாக நமது சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ துலாம் ராசிக்கான புத்தாண்டு பொது பலன்களை நாம் இப்போது பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டிற்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்னதாக 2024இல் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் அனுபவித்தீர்கள் என்பதை சுருக்கமாக நான் சொல்லிவிடுகிறேன். 2024ஆம் ஆண்டில் உங்களுக்கு காரியத்தில் தடைகள் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அதில் இழுபறியாக இருக்குமே தவிர அதில் வெற்றி கிடைக்காது. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் போய் முடிந்திருக்கும். உங்கள் மனதில் நிம்மதியில்லாமல் கஷ்டப்பட்டிருப்பீர்கள். போராட்டம், குழப்பங்கள் நிறைந்ததாகவே உங்கள் வாழ்க்கை இருந்திருக்கும். கூட்டு தொழில் ஆரம்பித்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அதில் நஷ்டம் கூட ஏற்பட்டிருக்கலாம். கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை, கணவன் மனைவிக்குள் விவாகரத்து போன்ற அசம்பாவிதங்களும் கூட ஏற்பட்டிருக்கலாம். நிறைய பேருடைய விருப்பம் இந்த 2024ஆம் ஆண்டில் நிறைவேறாமல் போனது என்பதைதான் சொல்ல வேண்டும். காதலில் கூட துலாம் ராசிக்காரர்களுக்கு தோல்வி ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு காதலில் வெற்றியடைந்து திருமணம் நடந்தாலும் கூட அதன் பிறகு அவர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துதான் வாழ்ந்து வந்திருப்பார்கள். பண வரவில் தடை இருந்திருக்கும். குடும்பத்தில் அடிக்கடி சண்டை, பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் ஏற்பட்டு இருக்கும். வரவு செலவு திருப்திகரமாக இருந்திருக்காது. கடன் பிரச்சனைகள் மிக மிக அதிகமாக இருந்திருக்கும். உடல்நிலையும் உங்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு வருத்தம் ஏற்படக்கூடிய செயல்கள் அடிக்கடி நிகழ்ந்திருக்கும். திருமண தடைகள் ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்ற கவலை அதிகரித்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட போராட்டமான சூழலில்தான் கடந்த 2024இல் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்ந்து வந்திருப்பார்கள். இப்போ 2025 எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 2025 அந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே சனிப்பெயர்ச்சி நடக்குதுங்க. சனிப்பெயர்ச்சியானது மார்ச் மாதம் நடக்க இருக்கிறது. அதன் பிறகு மே மாதத்தில் குரு பெயர்ச்சி நடக்குதுங்க. குரு பெயர்ச்சி முடிந்த ஒரு சில தினங்களிலே ராகு கேது பெயர்ச்சியும் நடக்குதுங்க. இந்த 3 பெயர்ச்சியுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை தான் தர இருக்கிறது. ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த 2025 துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேணாங்க. இந்த சனிப்பெயர்ச்சியின் போது சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது உங்களின் ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். அவ்வாறு பெயர்ச்சியாகும் போது உங்களுக்கு பல்வேறு யோகங்கள் கிடைக்க இருக்கின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுக்கு சொத்து சேர்க்கை நிகழுங்க. நிலம், வீடு, விவசாயத்திற்கான இடத்தை வாங்குவீர்கள். ஒரு சிலர் தொழிலுக்காக புதிய வாகனத்தை வாங்குவீர்கள்ங்க. அடுத்தபடியாக சனி பெயர்ச்சி அடுத்ததாக நடக்கின்ற குரு பெயர்ச்சியில் தற்போது உங்களின் ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து பலன்களை வழங்கி வருகிறார். குரு பகவான் 2025ஆம் வருடம் மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பெயர்ச்சியாகி உங்களின் ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். அவர் அங்கிருந்து உங்களின் ராசியே பார்ப்பதனால் உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கப் போகிறதுங்க. தொழிலில் முன்னேற்றம் காணப்படும். தொழிலில் இருந்து வந்த நஷ்டங்கள் குறையும். லாபங்கள் அதிகரிக்குங்க. உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள். ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கவும் அல்லது ஏற்கனவே செய்து வரும் தொழிலை விரிவுபடுத்த கடன் வசதி கிடைக்குங்க.
நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் குறையுங்க. உங்களுக்கு தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் முற்றிலுமாக குறைந்து உங்களின் தொழிலில் வளர்ச்சி காண்பீர்கள். இந்த 2025ஆம் வருடத்தில் துலாம் ராசிக்காரர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைந்து ஒரு புதிய உச்சத்தை அடைவார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாங்க. அதிலும் குறிப்பாக ஆடை ஆபரண தொழில் செய்பவர்கள், உணவக தொழில் நடத்தி வருபவர்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் போன்றவர்களுக்கு நல்ல ஏற்றம் இந்த 2025 இருக்குதுங்க. தனியார் துறைகளில் வேலை பார்த்து வரும் துலாம் ராசிக்கார நண்பர்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு மற்றும் பணி இடமாற்றம் ஆகியவை மார்ச் மாதத்திற்கு பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக நடப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்தபடியாக அரசு வேலை பார்க்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு புதிய கௌரவ பொறுப்புகள் உங்களை தேடி வரும். உங்கள் உயரதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையுங்க. உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிகளுக்கும் ஒரு நட்புறவு நீடிக்குங்க. அதே போல சக ஊழியர்களால் உங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானம் மற்றும் பிரச்சனைகள் எல்லாம் இந்த 2025ஆம் ஆண்டில் குறைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க. படித்துவிட்டு வேலை தேடி வரும் துலாம் ராசிக்கார நண்பர்களுக்கு கண்டிப்பாக மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல சம்பளத்தில் புதிய வேலை கிடைக்குங்க. கிடைக்கின்ற வேலை உங்கள் மனதிற்கு பிடித்த வேலையாக இருக்குமே தவிர நீங்கள் கஷ்டப்பட்டு செய்கின்ற வேலையாக அது இருக்காது. கடந்த 2024 துலாம் ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு மனக்கவலைகள் அதிகமாகவே இருந்திருக்குங்க. டிப்ரெஷன் மற்றும் ஸ்ட்ரெஸ்னால ரொம்பவே பாதிப்படைச்சிருப்பீங்க. அதனால் உங்களுடைய தொழிலையும் சரி, பார்க்கின்ற வேலையிலையும் சரி, உங்களால் முழுமையான கவனம் செலுத்த முடியாமல் போயிருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ குறைஞ்சி உங்களுடைய மனதுக்கு ஒரு தெளிவு கிடைக்குங்க. நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் வெற்றியும் கிடைக்குங்க. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயம் உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க. புதிய தொழிலை ஆரம்பிக்கலாமா வேண்டாமா என்ற குழப்பத்திலே உள்ள துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் தொழிலை ஆரம்பித்தீர்கள் என்றால் நிச்சயம் அதில் வெற்றிதான். அதே போல கூட்டு தொழில் செய்து வரும் துலாம் ராசிக்காரர்கள் அதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக விலகி வந்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்கள் தனியாக தொழில் தொடங்குவதற்கு சிறந்த காலமாக மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நடக்க இருக்கிறதுங்க. எனவே இந்த காலத்தை நீங்கள் வீண் விரயம் செய்யாமல் அதனை உங்கள் தொழிலின் வளர்ச்சிக்கு முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடந்த வருஷத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் எடுத்த முயற்சி எல்லாமே தோல்வியில் தான் போய் முடிச்சிருக்கோம், இல்லை ரொம்ப இழுபறியாக இருக்கும். நீங்கள் வரன் பார்க்க போகிற இடத்துல சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்களுடைய ஜாதகம் நீங்கள் எதிர்பார்க்குற வரனுக்கும் மேட்ச் ஆகிருக்காது. இந்த மாதிரி பல பிரச்சனைகளால் சுபகாரிய தடைகள் ஏற்பட்டிருக்குங்க. அந்த சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கி இந்த 2025 மார்ச் மாதத்துக்கு பிறகு துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயம் நடக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த வரன், நீங்கள் ஆசைப்பட்ட வரன் உங்களுக்கு இந்த 2025ஆம் வருடத்தில் கிடைக்க போகுதுங்க. அது மட்டுமல்லாமல் பல வருடங்களாக காதலித்து வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய காதலை வீட்டில் பெற்றோர் சம்மதத்துடன் நீங்கள் இந்த 2025ஆம் வருடத்தில் காதல் திருமணம் செய்ய போறீங்க. உங்கள் காதல் வெற்றி பெறுங்க. திருமணமாகி குழந்தை வரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசியை நேரடியாக பார்ப்பதினால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் இருக்குதுங்க. மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு குழந்தை வரம் நிச்சயமாக இருக்குதுங்க. துலாம் ராசிக்காரர்களின் பிள்ளைகள் இந்த ஆண்டில் அதிக மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெறுவார்கள். மேலும் அவர்கள் விரும்பிய பாடப்பிரிவு, விரும்பிய கல்லூரியில் படிக்கும் சூழ்நிலை இந்த 2025ஆம் வருடத்தில் இருக்குதுங்க. துலாம் ராசிக்காரர்களின் பிள்ளைகளால் கடந்த வருடத்தில் நீங்கள் வருத்தப்படக்கூடிய செயல் ஒன்று நடந்திருக்குங்க. அந்த நிலை மாறி இந்த 2025இல் துலாம் ராசிக்காரர்கள் உங்கள் பிள்ளைகளால் நீங்கள் பெருமைப்படக்கூடிய செயல் ஒன்று நடக்க இருக்குதுங்க. உங்கள் பிள்ளைகள் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவார்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் பயணத்தினால் நல்ல ஆதாயம் கிடைக்குங்க. அது தொழில் நிமித்தமாக இருந்தாலும் சரி, வேலை நிமித்தமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பயணங்கள் வெற்றியை தருங்க.
வேற்றுமொழி பேசுவோரால் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிக அளவு நன்மை ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த 2025 இருக்க போகுதுங்க. குரு பகவானின் பார்வையினால் இந்த 2025ஆம் ஆண்டில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சொத்து சேர்க்கை இருக்குதுங்க. புதிதாக இடம் வாங்குதல், வீடு வாங்குதல், மனை வாங்குதல், விவசாயத்திற்காக இடம் வாங்குதல், தொழிலுக்காக புதிய வாகனத்தை வாங்கும் யோகம் இந்த 2025 உங்களுக்கு இருக்குதுங்க. கடந்த காலங்களில் நீங்கள் வீடு கட்ட முயற்சி செய்து ஆரம்பித்திருந்தீங்கன்னா தடையில் போய் முடிஞ்சிருக்கும், வீடு கட்ட முடியாமல் போயிருக்கும். இந்த 2025 உங்களுக்கு வீடு கட்டி நீங்கள் அதில் கிரகப்பிரவேசம் செய்வதற்குண்டான அமைப்பு இந்த 2025 இருக்குதுங்க. இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் மற்றும் வீடு மாற்றம் ஆகியவை உங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல பலன்களை பெற்றுத்தருங்க. ஐடி துறையில் வேலை பார்க்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் இதுவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஆன்சைட் ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் புதிதாக விளையாட்டு சார்ந்த மென்பொருளை நீங்கள் உருவாக்குவீர்கள். அதில் நல்ல லாபமும் நீங்கள் காண்பீர்கள். கடந்த காலங்களில் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்த தம்பதியினர் அவர்கள் முயற்சித்தால் மீண்டும் ஒன்றிணைந்து வாழ்வதற்கு சிறந்த காலமாக இந்த 2025 இருக்குதுங்க. அதே போல் கடந்த காலங்களில் விலகி சென்ற நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் திரும்பி அவர்களாகவே உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். உங்களுடைய மூத்த சகோதர மற்றும் சகோதரிகளால் நீங்கள் ஆதாயம் அடைவீர்கள். தந்தை வழி உறவினர்களால் சுப செய்தி ஒன்று சேருங்க. அது மட்டுமில்லாமல் உங்கள் தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு பண வரவு உண்டுங்க. கடந்த காலங்களில் நீங்கள் கொடுத்த கடன் தற்போது வட்டியும் முதலுமாக உங்களுக்கு வசூலாகும். அதுபோல் நீங்கள் ஏதாவது கடந்த காலங்களில் தொழில் கடன், வீட்டு கடன் ஏதாவது நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கூட பொருளாதார முன்னேற்றத்தால் நீங்கள் அந்த கடனை திருப்பி செலுத்துவீர்கள். மேலும் ஒரு சிலருக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த 2025ஆம் ஆண்டில் குணமாகுங்க. ஒரு சிலருக்கு விபத்தில் எலும்பு முறிவெல்லாம் கூட ஏற்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்கள் எலும்பு சம்பந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த 2025 தீர்ந்துடுங்க. அரசு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் துலாம் ராசிக்கார மாணவர்களுக்கு நீங்கள் இந்த 2025ஆம் ஆண்டில் கடுமையாக உழைத்தீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு அரசு தேர்வில் வெற்றிதான். இந்த 2025ஆம் வருடத்தில் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட் போன்ற எக்ஸாம்களுக்கு நீங்கள் மே மாதத்திற்கு பிறகு தேர்வு எழுதினீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கு அதில் வெற்றி உண்டு. உங்களுக்கு அரசு வேலை இந்த வருடத்தில் நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள். அது மட்டுமல்லாமல் மருத்துவத்திற்காக நீட் போன்ற தேர்வுகளுக்கு படித்து வரும் துலாம் ராசிக்கார மாணவர்கள் இந்த ஆண்டு உங்களுடைய மருத்துவ கனவு நினைவாகுங்க. நீங்கள் விருப்பப்பட்ட கல்லூரியிலே மருத்துவம் பயிலும் வாய்ப்பும் இந்த 2025 குரு பகவானின் பார்வையினால் உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க. குலதெய்வ வழிபாட்டில் இருந்த தடைகள் அகலும் ஆண்டாக இந்த 2025 இருக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்துடன் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு இந்த 2025 இருக்குதுங்க. அது மட்டுமல்லாமல் ஒரு சிலர் இன்ப சுற்றுலாவாக வெளியூர் அல்லது வெளி மாநிலங்களுக்கு குடும்பத்துடன் செல்லும் வாய்ப்பு இந்த 2025 குரு பகவான் உங்களுக்கு அமைத்து தர இருக்கிறாருங்க. கடந்த ஆண்டு இருந்த மனக்கவலைகள், மன கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தும் இந்த 2025 குரு பகவானின் பார்வையினாலும் மற்றும் ராகு கேது பகவானின் பெயர்ச்சியினாலும் உங்களுக்கு நீங்கி நீங்கள் மகிழ்ச்சியாகவே இந்த ஆண்டு முழுவதும் இருப்பீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான இந்த புது பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு எவ்வளவு சதவீதம் கிடைக்கும் என்பதை நான் தசாபுத்தியின் அடிப்படையில் இப்போது கூற இருக்கிறேன். உங்களுக்கு எப்போது சுக்கிர திசை, வளர்பிறை சந்திர திசை, குரு திசை மற்றும் புதன் திசை ஆகியவை நடந்து வந்தால் நான் சொன்ன பலன்களில் உங்களுக்கு 90% நடக்குங்க. அதே போல செவ்வாய் திசை, சுப கிரகங்களின் பார்வை பெற்ற ராகு கேது பகவான்களின் தசை நடந்தால் நான் சொன்ன பலன்களில் உங்களுக்கு 70 முதல் 80% பலன்கள் கிடைக்குங்க. சனி திசை மற்றும் சூரிய திசை ஆகியவை நடந்து வந்தால் உங்களுக்கு 50 முதல் 60% பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் பல நற்பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு பல்வேறு சிறப்பு மற்றும் முன்னேற்றத்தினை பெற்றுத்தருங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுடுங்க.
மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.